கோமதி, பாண்டியன் 2 பேருமே சேர்ந்து வெளிய வந்துட்டுருக்காங்க. அப்ப பழனியோட அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. "அவனுக்கு கடை வச்சு குடுக்கலாம். இவ்ளோ நாள் நீங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. அவனுக்கு ஒரு கடை வச்சு குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லா புள்ளையும் நல்லா இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ "தம்பி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியாம்மா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. இவ்ளோ நாள் நீ இங்க வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அதனால ஒரு கடை வச்சு குடுக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற?" "சரிம்மா, அவன் நல்லா இருந்தா எனக்கு போதும்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அங்க அந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்க பழனி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்ப கோமதி பழனிய கூப்பிட்டு பேசுறாங்க. "ஆமா, நாளன்னைக்கு நீ கடை வைக்க போற. இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லல்ல?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே பழனி ஷாக் ஆகுறாரு. "அக்கா, இல்லக்கா. இங்க பாரு, நடந்த எல்லாத்தையுமே அம்மா என்ன கூப்பிட்டு ரோட்ல சொல்லிட்டாங்க. புரியுதா? நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா. நீ தனியா கடை வச்சுக்கோ. நீ நல்லா இரு. அது எனக்கு போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா, நான் ஒண்ணும் சொல்லலக்கா. அண்ணனுங்க எல்லாருமே சேர்ந்து தான் கட்டாயப்படுத்தி இத பண்றாங்க." "சரிடா, அவங்க கட்டாயப்படுத்தி பண்ணா கூட என்ன? நீ நல்லா இருந்தாலே போதும். சரியா? அக்கா நான் இங்க தான்க்கா இருப்பேன். சரிடா, சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்ல கேட்குறாங்க. அப்ப சுகன்யா சொல்றாங்க, "இங்க பாருங்க, வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கும் அப்புறம் நீங்க இத பண்ண மாட்டேன், அத பண்ண மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டு என்ன கோவப்படுத்திட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது. புரியுதா? நீங்க கடை வச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து பழனி அப்படியே கடைக்கு போறாரு. போனோனே அங்க பாண்டியன், தங்கமயில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. "வா, பழனி வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "அந்த ஸ்டூல் போட்டு இங்க உட்காரு" அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ! வேண்டாம், வேண்டாம். நான் நின்னுட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருடா, உனக்குன்னு ஒரு கடை வச்சு குடுக்குறாங்கன்னா வச்சுக்கோ. நான் வந்து நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு பழனி சொல்றாரு. "இங்க பாரு, நீ கடை தொடங்கு. நானும் வரேன். நல்லதே நடக்கட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பழனி யோசிக்கிறாரு. அம்மா என்ன எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல இப்படி சொல்லிடுச்சு. நான் இவ்ளோ நாள் தயக்கமா இருந்தேன். எப்படி இவங்க கிட்ட இதெல்லாம் சொல்றதுன்னு சொல்லிட்டு, அம்மா சீக்கிரமா முடிச்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அங்க ராஜி இருக்காங்க. அமௌண்ட் வரணும், வரவே இல்ல. அப்ப கதிர், ராஜி 2 பேருமே இருக்காங்க. அப்ப ராஜி கூப்பிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான டைமுக்கு கரெக்ட்டா வண்டி அனுப்பிட்டோம். பணம் மட்டும் ஏன் வரமாட்டேது?" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, கஸ்டமர் சரியா பணம் குடுக்கல." "என்ன கஸ்டமர் சரியா பணம் குடுக்கல? எனக்கு இப்ப பணம் வந்து தான் ஆகணும். பணத்துக்காக தானே வண்டி அனுப்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ரிக்ட்டா ராஜி பேசுறாங்க. பணத்த உடனே குடுக்குறாங்க. பணத்த கரெக்ட்டா எண்றாங்க. "போங்க, இதுக்கும் மேல உங்களோட இதுக்கு வண்டி வராது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் ராஜி, என்ன ராஜி இப்படி ஸ்ட்ரிக்ட்டா பேசுற?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "அவங்க கிட்ட இருந்து பணம் வரலன்னா இப்படிதான் பேசணும். இது பிசினஸ். ஏன்னா இந்த இடத்துல நாம வந்து ஐயோ! போனா போகட்டும்னு விட்டா நமக்கு லாஸ் ஆயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. போன உடனே அப்படியே செந்தில் இருக்காரு. "என்னங்க, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலல்ல, அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் டப்பால" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஆமா, நீ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது அப்பா பார்த்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. "மாமாலாம் ஒண்ணும் பார்க்கல. அவர் கடைக்கு போயிட்டாரு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இல்ல, அசிங்கமா இல்ல அங்க போய் சாப்பாடு கொண்டு வர? ஒரு புருஷனுக்கு தேவையான எதுவுமே சமைச்சு போட மாட்ற. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு. "ஆமா, அப்படியே போய் கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி அந்த 5, 3 அடுக்கா குடுத்துருவீங்க. நான் உங்களுக்கு சமைச்சு போடலையா? இங்க பாருங்க, என்ன கடுப்பேத்தாதீங்க. உங்களுக்கு நான் நல்லா சமைச்சு போட்டேன்னு ஏதாவது எழுதி குடுத்துருக்கேனா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. "ஆமா, என்ன ஒரு பிளேட் எடுத்து வைக்கிற?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, நீ பண்றதெல்லாம் சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு.